ஒரு வருஷமாக தண்ணி பிரச்சனை இருந்தது. இப்போ சம்மர் சீசன் வந்தால் தண்ணி இருக்காது. தண்ணி வரல சார் ஏன்னா ஒரு டேங்கு தான் இருந்தது. ஒரு டேங்க்கில் வச்சு அந்த 24-25 நகருக்கு தண்ணி சப்ளை பண்ணவே முடியாது. ஏன்னா வீடுகள் ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட ஒரு டேங்கு தூரம் பார்த்திங்கன்னா 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு தண்ணி போக முடியாது. ஆனால் தலைவர் வரும்போதே இன்னொரு டேங்க்கை ஒன்று ரெடி பண்ணி, அதுலேயும் பெரிய டேங்க் இருக்கிறதுலே பெரிய டேங்க் ரெடி பண்ணி இன்றைக்கி நமக்கு தண்ணி பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு தலைவருக்கு நம்ம நன்றி சொல்லலாம். அது மட்டும் இல்லை, நிறைய ரோடுகள் போட்டிருக்காரு, சில ரோடுகள்லாம் போடாமல் இருக்குது. அதையும் எங்கள் தலைவர் சீக்கிரம் செஞ்சு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். உங்களில் ஏதாவது கொஸ்டின் கேட்கணும், தேவைகள் இருக்குன்னா கண்டிப்பாக தலைவர்கிட்ட பேசுங்க. எல்லாருமே பொறுமையாக பேசுங்க. முக்கியமாக இருக்குது மாடுங்க. இப்போது அதுக்கு ஒன்று மாடுங்க அந்த ரோட்டில் இருக்கும். இப்போ எல்லாமே வீட்டிங் லேண்ட் வந்து படுத்துருது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன ஏதாவது ஒரு சொல்யூஷன். நாய்களும் அதிகம். இப்போ அதுக்கு ஏதாவது ஒரு இது பண்ணணும். அதுக்காக நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யணுன்னு தான் ஆசை. ஆனால் வந்து சட்டம் வந்து நமக்கு அதை கொடுங்க. மாவட்ட பலமுறை வாங்க சார் மாடை பிடிக்கிறதுக்கு ஆளை நியமிக்கணும். பஞ்சாயத்து மூலிமா ஒரு 4 பேர் 5 பேர் போடணும். அந்த மாடு எடுத்து மட்டும் பிடிச்சி ஒரு இடத்துல அடைக்கணும். அதுக்கு தேவையானதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் மாடு வந்து மாட்டு சொந்தக்காரர் வந்தாங்கன்னா 1000 ரூபாய் 2000 ரூபாய் 500 ரூபாய் 200 ரூபாய் போட்டுணும் ஃபைன் போட்டு கொடுத்துடணும். யாருமே வரலன்னா அதுக்கு என்ன வழி கேட்டோன்னா, எந்த இதுவும் எனக்கு பேப்பர் மூலிமா வரல, மனு கொடுத்துட்டுருக்கிறேன், என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா பேப்பர்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கரெக்ட் மாட்டுக்கெல்லாம் சொல்லிட்டோம். மைக்கு வச்சுன்னு அனௌன்ஸ்மெண்ட் 2 முறை பண்ணிக்கிறோம். ஆட்டோ வச்சுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நான் வந்து கலெக்டர்களை கேட்டுக்கிறேன். அந்த பதில் வந்தோடனே உடனே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அந்த வேலையை. மறுபடியும் வந்து உங்களுடைய கோரிக்கையாக ஒரு 2-3 தினத்தில் மறுபடியும் வந்து ஆட்டோ வச்சுன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம். எல்லாருக்கும் தகவல் கொடுத்துட்றோம். சரிங்களா? ஸோ நான் சின்னதாக இருக்கும்போது நானே வெட்டி க்ளீன் பண்ணிவிட்டு அப்போ வந்துடுவேன். ஒரு 3 months ஒன்ஸ் அந்த மாதிரி. இப்போ வந்து பெரிய மரம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதை என்னால் க்ளீன் பண்ண முடியல, வெட்டி எதுவுமே பண்ண முடியல. ஸோ அது க்ளீன் பண்ணி தர முடியுமான்றது. இல்லை, ஒரு நாளைக்கு அவருக்கே வண்டி கொடுத்துறேன் ஜேசிபி. ஓகே சார். அவர் ஏரியாவை சுத்தம் பண்ணிட்டோம். ரோடில் மட்டும் பிளாட் எல்லாம் போய் எடுத்தோம்னா அவ்வளோ வேலை நம்ம செய்ய முடியாது. ரோடில் இருக்கிறதெல்லாம் சுத்தம் பண்ணிடுவோம். ஃப்ளாட்டுக்குள்ளே நம்ம பண்ண முடியாது. இன்னொரு இடத்த ஒன்று வந்து கேட்பாங்க, அவங்களுக்கு பண்ணி எனக்கு பண்ணணும். அந்த வேலை நம்ம செய்ய முடியாது. இதே அந்த சொந்த காசு தான் செய்ய முடியும். இதெல்லாம் பஞ்சாயத்துலேருந்து 100 ரூபாய் எடுக்க முடியாது. இதுமாரி பண்ணிக்கலாம். ஓகே சார். ஏன்னா இப்போ ரப்பீஸ்லாம் அங்கங்கே ரோடு அங்கே பள்ளமேடுலாம் போடுவேன். இதெல்லாம் என்னுடைய சொந்த காசு தான். சரிங்க. இவ்வளோ நாள் மெயின்டைன் பண்ணிட்டோம். கடைசி நேரத்தில் கட்டுப்பேர் வாங்கி கூடாதுன்னு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம். ஒரு நாள் வண்டி தரேன், ரோடில் எங்கெங்கே போடுதோ அது மட்டும் எடுத்துக்கலாம். ஒன்னொருத்தர் பிளாட்லாம் போய் நம்ம பண்ண முடியாது. செல்லியம்மன் நகர் வந்து ரோடு போட்டு ஒரு 8 வருஷமாக ஆச்சு. ஐயா தான் போட்டார், தலைவர் ஐயா தான். அது திருப்பியும் வந்து ரோடு போடுற மாதிரி இங்கே இந்த கோரிக்கையை உங்கள் முன்னே சமர்ப்பிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து இந்த நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு முள் பத்தார் நிறையா இருக்குது. ஒரு தடவை வந்து இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம். திருப்பியும் முள் வந்துச்சு. அதில் வந்து எல்லா விஷப்பூச்சிகள்லாம் வந்து தங்கிட்டு இருக்கு. அதையும் கொஞ்சம் சீர் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப மிக்க நன்றியாக இருக்கும். முதல் காரணம் இந்த பார்க்கை வந்து எங்களுக்கு வந்து வேலி அமைச்சு எங்களுக்கு பார்க்குறதுன்னா நாங்கள் வந்து பாதுகாத்து ஒரு செடி எல்லாம் வச்சு பாதுகாப்பு செய்துப்போம். இந்த கோரிக்கை நிறைவேற்றும்படி தங்களை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், கேள்வி கேட்குறீங்க. நானும் இதே மாதிரி அவேர்னஸ் மீட்டிங்கில் நிறைய முடிச்சிருக்கேன், நிறைய சொல்லியிருக்கேன், பதில் சொல்லியிருக்கேன். அதனால் நம்மளும் கொஞ்சம் சொன்ன மாதிரி போகிறவங்க வரவங்கலாம் வாட்ச் பண்ணணும். மேம் சொன்னாங்க, இந்த மாதிரி துணி விற்கிறவங்க படத்தில் கூட நிறைய பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் அந்த வாட்ச் பண்ணுறதுக்கு அப்படி தான் வருவாங்க. நம்ம என்ன பண்ணோம், கேட்டை வந்து லாக் பண்ணின்னு எடுத்த உடனே மெயின் கேட்டை திறந்து பேசக்கூடாது. கேட்டை இது பண்ணி அவங்ககிட்ட யார் என்ன எங்கே வந்துவாங்க டவுட்டாக இருந்தால் நீங்கள் பேசிகிட்டே இருக்கணும். 100க்கு ஃபோன் அடிச்சிடணும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நானே பெருமையாக சொல்லக்கூடாது. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஊர், அவ்வளோதான் சொல்ல முடியும் நான். அதனால தான் நீங்கள்லாம் வந்து சேர்ந்துருக்கீங்க, டெவலப் ஆகிருக்கு. சரியா? குறைஞ்சபட்சம் இங்கே இருக்கிறவங்க யாருமே வந்து குற்றவாளிகளும் இல்லை, குற்றம் செய்யக்கூடிய ஆளுங்களும் இல்லை. வெளியிலேருந்து யாராவது வராங்க பாருங்கள், அவங்க தான் இந்த மாதிரி அது பிரச்சனைகளை பண்ணிட்டு போகிறாங்க. கொஞ்சம் நீங்களும் அவேர்னஸ் ஆகுங்க. போகும்போது இந்த நகை இதெல்லாம் போட்டு போனால் கவர் பண்ணிட்டு போங்க. சொன்ன மாதிரி நகையை எடுத்துகிட்டு போயிடுங்க, வெளியிலேருந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. இதான் என்னுடைய அம்புல் ரிக்வஸ்ட். பொறுமை காத்தவங்க அனைவருக்கும் நன்றி. காலத்தீஸ்வரர் குடியிருப்போர் நல சங்கத்தின் சார்பாகவும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் நல சங்க சார்பாகவும் அவேர்னஸ் மீட்டிங் சின்னதாக ஏற்பாடு பண்ணியிருந்தோம்.
நம்ம செவ்வாப்பேட்டை காவல் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டதுனால அவேர்னஸ் மீட்டிங்கில் நிஜமாகவே ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நான் தலைவரை முதல்ல கூப்பிடவே இல்லை. நான் சொல்லலை, ஏன்னா வெளியில் இருந்ததுனால என்னால் சொல்ல முடியல. அப்புறம் தலைவராக பேசினப்போ தலைவர் ஆமாம் தலைவராக வந்துடுங்கன்னு, அது கொஞ்சம் கூட அதில் ஈகோ பார்க்காம இவ்வளோ தூரம் வந்து என்ன நமக்காக இருந்து இவ்வளோ வழிகள் செஞ்சு தரேன்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு 2 மணி நேரம் தண்ணி குழா கேட்டிருக்கோம், லைட்டு கம்பம் கேட்டிருக்கோம், ரோடு கேட்டிருக்கோம், இந்த நேரத்தில் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. தலைவருக்கு எங்கள் நன்றியை தெரிவித்து கொண்டு பொறுமையாக இருந்த அனைவருக்கும் நம்ம நல சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.